ரப்பாய் இறைவாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் அவர். A to Z சொல்வாங்க. A to Z. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, எந்த சமயத்திலே தேவையோ அதை அத்தனையும் நிறைவேற்றி உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் மட்டும் போதும். அவரை மறுதலிக்காமல் அவர் கரத்தை பிடித்துக் கொண்டால் மட்டும் போதும். அவர் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனைக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 25 வருஷம், கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அவர் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களை தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். சில நேரங்களில் பதற்றமான நேரம் வரும் பொழுது, படபடப்பான நேரம் வரும் பொழுது, கர்த்தருடைய அன்பையும் அவர் நடத்தி வந்த கிருபையையும் சபை மறந்து விடுகிறது. எத்தனை ஆபத்துக்களில் இருந்து நம்மை காத்தார், எத்தனை விசேஷங்களில் இருந்து நம்மளை, பிசாசி போராட்டங்களில் இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ள நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 காரியத்திற்காக நாம் திரும்பி பார்க்கணும். என்ன முதல்ல திரும்பி பார்க்கணும். 2 காரியத்திற்காக நாம் திரும்பி பார்க்கணும். ஒன்று, ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருப்பதற்காக. ஒன்று, ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கோபப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். செங்கடலை 2ஆக உலகத்தில் மனித வரலாற்றிலே செய்ய முடியாத பெரிய அற்புதத்தை தேவன் மோசேயை கொண்டு செய்து ஆண்டவர் ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளில் அதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவருக்கு பயங்கர கோபம் அந்த ஜனங்க மேல. இவங்களை எப்படிதான் நாம் மாத்துறது? உணர்வில்லாத அந்த ஜனங்கள், உணர்வில்லாத அந்த ஜனங்கள். அதேதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். ஒன்று, நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். சில நேரத்துல இன்னைக்கு நமக்கு தெரியாதது நாளைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. தாவீது அது ஸ்பெஷல். எப்பொழுதுமே தாவீது தன்னுடைய வாழ்நாளை திரும்பி பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கடந்த நாட்களை செய்த நன்மைகள், உங்களை எங்கிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார், ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எவ்வளவு பெரிய ஆபத்துக்களெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார், நமக்கு எந்த காரியத்தில் இருந்தாலும் சுகம் கொடுத்தார், இன்றைக்கு ஜீவனோடு அவர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் திரும்பி பார்க்கணும். 2வது, நம்முடைய விசுவாசம் தூண்டப்படுவதற்காக நாம் திரும்பி பார்க்கணும். அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். தலபோற பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால. இந்த பிரச்சனை எம்மாத்திரம் அப்படின்னு இப்ப இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்வதற்கான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். கையை வைத்து சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். அந்த பிரச்சனை பார்த்த உடனே, சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே அந்த பிரச்சனைக்குள்ள போய் நாம மூழ்கி விடுறதுனால, அந்த பிரச்சனையே நம்ம இழுத்து மேல போட்டுக்கிறதுனால, அதையே குறிச்சு சிந்திச்சு, அதையே குறிச்சு தியானிச்சு, அதையே திரும்ப 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 பேசி, அதை குறிச்சு தியானிச்சு, வசனத்தை கூட அவ்வளவு தியானிக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனைனா அது அவ்வளவு ராத்திரியெல்லாம் கண்ணு விழிச்சு அதை குறிச்சு யோசிச்சு யோசிச்சு அது பெருசாக்கி அதை குறிச்ச பாரம் நம்ம அழுத்துறதுனால தேவனுடைய மகிமையை நம்ம மறந்து போயிடுறோம். அதை விட 1000 மடங்கு பெரிய பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. நான் எங்கே நின்றேன், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படிப்பட்ட பாதிப்பினால பாதிக்கப்பட்டு தலைகவிழ்ந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றேன், அதெல்லாம் தூக்கி எடுத்த ஆண்டவர் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் என்று சொல்லி உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுவதற்காக தேவன் உங்களை திரும்பி பார்க்க சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
பார்க்கும் பொழுது அந்த பாதையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனைகளை விட பெரிய பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றி நடத்தி வந்த கர்த்தர் இப்பொழுதும் உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. கையை பிடிச்சிருக்கிறார் சகோதரனே, உன் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் சகோதரியே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121:1-2 வசனங்களை படிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இங்கே சோர்ந்து போறீங்க, அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்ப்பேன். கடந்து வந்த பாதையில் நடத்தி வந்த கர்த்தர் இன்னமும் நடத்துவதற்கு எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இன்னும் மேலும் எனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நல்லா உணர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன பெரிய பிரச்சனை பார்த்துக்கலாம். கோலியாத்தை தாவீது சந்தித்த பொழுது அவன் பிளாஷ்பேக் போறாரு. தாவீது பிளாஷ்பேக் போறாரு. சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய டவுட், இவன் எப்படி முடியும்? அவன் உருவத்தை பார்க்கிறாரு. சவுல் ராஜா, அது உன்னால முடியாதுப்பா, அவன் சிறு வயது முதல் அவன் யுத்த வீரனா இருக்கிறான். சிறு வயது முதல் யுத்த வீரனா இருக்கிறான். அவன் கோலியாத்தோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒண்டிக்கு ஒண்டி உன்னால போராட முடியாது. நிறைய போர் வீரர்கள் இங்க இருக்கிறாங்க, ராணுவ தளபதிகள் இருக்கிறாங்க, இவனை விட பயங்கர எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்களால முடியாதது உன்னால எப்படி முடியும்னு சவுல் தாவீதிடத்துல கேட்ட பொழுது தாவீது சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. அவர் பிளாஷ்பேக் போய் சொல்றாரு, ஞாபகப்படுத்தி கர்த்தர் செய்ததை சொல்றாரு. ஒரு முறை நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது சிங்கம் வந்தது, என் ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்றது. ஒரு முறை கரடி வந்தது, என் ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்றது. அவைகளை அந்த சிங்கத்தின் கையிலிருந்தும் இந்த கரடியின் கையிலிருந்தும் காப்பாற்றி அதை மீட்டெடுப்பதற்கான பலனையும் ஞானத்தையும் விவேகத்தையும் என் தேவன் தந்தார். அந்த காத்த தேவன், அதை மீட்ட தேவன், அதற்கு வெற்றி கொடுத்த தேவன் இந்த கோலியாத்தையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலனை தருவார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்து வந்த பாதையை தாவீது நினைத்து பார்க்கிறதுல ஒரு ஸ்பெஷல். ஆண்டவரே, 40 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்றாரு தாவீது, கர்த்தருடைய வயோதிப காலத்துல சொல்றாரு, நான் ஆடுகளுக்கு பின்ன போயிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை ராஜாவாக உயர்த்திருக்கிறாருன்னு. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நன்றி சொல்றதுக்கும் விசுவாசத்தை தோன்றதுக்கும் ஒரு காரணம் என்னன்னா, நீங்க கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்க. கோலியாத்தை தாவீது மேற்கொண்டார். கையை தட்டி நல்ல உற்சாகமா சொல்லுங்க. உங்க விசுவாசம் தூண்டப்படணும்னா கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்கள். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது என்னது? ஏதாவது டவுட் இருக்கா? இப்படி இத்தனை வருஷம் கழிச்சா பாஸ்டர் கேட்கிறது, யாருக்காவது டவுட் இருக்கா? தேவன் என்னோட இருக்கிறாரா? அப்படி பைபிள்ல யாருக்காவது டவுட் வந்திருக்கா? தம்பி, இந்த வேலையை நீ கொஞ்சம் செய்யப்பா, பிரசங்க முடிவுக்குள்ள நான் இப்படி ஆயிடும் பொழுது, ஓகே, நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க கவனிக்க வேணாம், அவன் பாட்டு தட்டிட்டு இருக்கோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் அப்படின்னு பெயர் வச்சுக்க சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும். அதான் முக்கியம், ஸ்பெஷல் அதுதான். மனுஷங்க சில நேரத்துல நம்ம கூட இருப்பாங்க. இந்த இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் ஆஸ்திகளை பிரித்து கொண்டு போகும் பொழுது அவன் கூட ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஏன்? அது அவனுக்காக இருந்த கூட்டம் இல்ல. அவன் அவன்கிட்ட இருந்த ஆஸ்திக்காக பணத்துக்கு டப்பு 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 முக்கியமா. உலகத்துல டப்பு ரொம்ப முக்கியம். டப்புன்னு என்னன்னு தெரியுதா? ஆமா, மணி. மணி ரொம்ப முக்கியம். மணி இருந்துச்சுன்னா நிறைய பேர் நம்ம கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இளைஞகுமாரன் கூட நிறைய பேர் இருந்தாங்க.
சூழ்நிலை இப்ப மாறுது. அவன் பணம் கரைய ஆரம்பிக்குது. குந்தி தின்றால் குன்றும் ஆளும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அவன் போய் குந்தி தின்றான், குன்றும் மாண்டது. அந்த மகனுடைய இருந்த எல்லா காசும், இளையகுமாரனுடைய காசு எல்லாம் குறைய ஆட்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, குறைச்சிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காசுக்காக இருக்கிற கூட்டம், வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக இருக்கிற கூட்டம், பல்வேறு கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன். கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிற ஆண்டவருக்கு அவர் யெகோவா ஈரே, அவர் கூட இருக்கிறார்ல. நான் ஏன் கவலைப்படணும்? ஃபீல் பண்ணணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். சபை இந்த கடைசி நாட்களில் அவசர உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே, பதற்றமான உலகத்திலே, போராட்ட உலகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு மறந்து விடுகிறார்கள். தேவ பிரசன்னம் உணரப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரினோடு இருக்கிறார். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோன் சொல்றாரு. அதே போல தேவன் பைபிள்ல இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்றது, அவன் சிறைச்சாலையில் இருந்தார், ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சிங்கக்கேவிலே போடப்பட்டார் தாவீது, தேவனாகிய கர்த்தர் சிங்கக்கேவிலும் தானியேலோடு கூட இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போட்டார்கள், தேவகுமாரனானவர் அந்த அக்கினி சூளையின் நடுவிலும் இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க அக்கினி சூளை போல பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோட யெகோவா ஈரே தேவன் இருக்கிறார். என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை பார்த்துக்கலாம். ஆமென். ஒரு சின்ன பிரச்சனையை கண்ணுக்கு கிட்ட வச்சு ஒரு கல்ல பாத்தீங்கன்னா அது உலகத்தையே மறைச்சிடும். அதை தூக்கி போட்டீங்கன்னா அது கண்ணுக்கே தெரியாது. நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா, சின்ன பிரச்சனைகளை பெருசா நம்ம அதை ஊதி பெருசா கண்ணுக்கு கிட்ட வச்சு அதையே பார்க்கறதுனால நம் கூட இருக்கிற தேவன் நமக்கு பெரியவராய் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தெய்வம், எல்லாரும் சொல்லுங்க, உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? என் பிரச்சனைகளை எல்லாம் விட பெரியவரா இருக்கிறாரு. அந்த விசுவாசம் இன்னைக்கு தூண்டப்படுவதாக. ஹல்லேலூயா. பைபிள்ல எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்க. நம்ம ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு போகாம காப்பாத்துகிற தெய்வம் அல்ல. பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை மத்தியிலும் பாதுகாக்கிற தேவன். போராட்டத்தின் மத்தியில அப்பதான் அவரோட அன்பு நமக்கு புரியும், அவருடைய வல்லமை நமக்கு தெரியும். சோ உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் கூட இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறுவதே இல்லை. எபிரேயர் 13:5 எபிரேயர் 13:5 இயேசு தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. பணஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. மறுபடியும் சொல்லுங்க, என்ன அவர் விட்டு விலகுறதும் கிடையாது, என்ன கைவிடுறதும் கிடையாது. நல்ல ஆண்டவர் சகோதரி. ஆமென் சொல்லுவோமா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மாறாத தேவன் இருக்கையில் கலக்கமில்லை. ஒரு சூப்பரான பாட்டு அது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. மறுபடியும் ஒரு தடவை அழுத்திட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். யெகோவா ஈரே எங்க இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க நல்லா உணர்ந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, யெகோவா ஈரே என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பலவீனமா, போராட்டமா, கண்ணீரா, கவலையா, கைவிடப்பட்டீங்களா, துரோகமா, ஏமாற்றப்பட்டீங்களா, நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சா, மனசோர்வுக்குள்ள இருக்கிறீங்களா, எழுந்து வர முடியாமல் தடுமாறுறீங்களா,
என்ன செய்யறதுன்னே தெரியாம குழப்பத்தில் இருக்கிறீங்களா? மரண பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? மரண பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பை போல தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களை காக்கவும் மீட்கவும் உங்களை உயர்த்தவும் என் தேவன் யெகோவா ஈரே உங்கள் கூடவே இருக்கிறார். கையை தட்டி மறுபடியும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறும் உலகினிலே மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசு உண்டு. மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசு உண்டு. மாறும் உலகினிலே முடிஞ்ச கையை தட்டி பாடுங்க. மாறும் உலகினிலே மாறாத கிருபை. மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசு உண்டு. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஞானம் ஓர் நாள் கைவிட்டு ஓடும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஞானம் ஓர் நாள் கைவிட்டு ஓடும். ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு. ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு. ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும். ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும். மாறும் உலகினிலே மாறாத உன் கிருபை. மாறும் உலகினிலே மாறாத உன் கிருபை. மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசு அன்றோ. மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசு அன்றோ. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? அல்லேலூயா. மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல எவ்வளவு பற்று உங்களுக்கு இருக்குது? உங்களை நான் மறுபடியும் உங்களையே சோதிச்சு பார்க்க உங்களுக்கே நான் நேரம் தர்றேன். தேவன் மேல எவ்வளவு பற்றா இருக்கிறீங்க? மனுஷர்களை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. தேவன் மேல பற்றுதலா சாய்ந்து கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், சாய்ந்து கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும். பிரச்சனைகளின் நடுவில் அந்த வீர தீரமான செயல்களை இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்றாங்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அதெல்லாம் சார்ந்து கொள்றது. ஐயோ அக்கினி சூழ போறோம், சாக போறோம். அதனால இயேசு கடலிலே கொந்தளித்த பொழுதும், கடலில் கொந்தளிக்குது, படகு கவிழ்ந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சீஷர்கள் கதறாங்க. என்ன கதறாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வந்துட்டேன் சொல்லல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசுவை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்த ஆண்டவர் அவரு. சிங்க கெபில தூக்கி போடும்போது தைரியமா நின்ற தானியேலை பார்த்த ஆண்டவர் அவரு. செய்யாத தப்புக்காக 13 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கூட இருந்த ஆண்டவர் அவரு. என்னடா பெரிய பிரச்சனை? உங்க காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் கூட இருக்கும் பொழுது நீ கதறி கதறி அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டார் இயேசு. என்ன செய்யறாரு? தலையணை வைத்து இந்த வியூல படிக்கணும் பைபிள்ல. அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னடா இது? இந்த இயேசு ஆண்டவர்
காற்றும் கடலும் கொந்தளிக்குதான், இவங்க கத்துறாங்களாம். அப்ப இயேசு எங்க இருந்து வந்து ஆறுதல் படுத்துறாரு, அமைதிப்படுத்துறாரு, படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இத பார்த்துட்டு தான் பேதுரு சிறைச்சாலையில போடப்பட்ட பொழுது மறுநாள் அவனை சிறைச்சேதம் பண்ணணும். யாரு? பேதுரு. கைகள் 4 காவல்கள் இருக்கு. ஒவ்வொரு காவல்களிலும் 4 பேர், 4 × 4 16 பேர் தூங்காம விழிச்சிருந்து காத்துட்டு இருக்காங்க. கைகள் கட்டப்பட்டிருக்கு, சங்கிலிகளிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு எப்படியா தூக்கம் வரும்? எப்படி வரும்? நாளைக்கு குழுதாரம் வரனாலே ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. விடிய கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்து காலையிலேயே பார்த்தா கண்ணெல்லாம் ஒவ்வொன்னு இருக்கும். என்னன்னு கேட்டா ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை. 5000 கட்டணும், 10,000 கட்டணும், உயிரே போகுது. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அது ஸ்பெஷல். அல்லேலூயா. நீங்க என்ன அப்படி யாராவது பார்க்கணும், அப்படிப்பட்ட பேதுருக்களை பார்க்கணும், இப்ப என் கூட ஆக்கூருக்கு வாங்க. நாங்க 6 பேரை வச்சு 6 லேருந்து 7 பேரை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பாவமா இருக்கும் அவங்களை பார்த்தா. பாஸ்டர் பாட்டு பாடுனா பாஸ்டர் குரலை கேட்டாவே உங்களுக்கு என்ன வரும்? சின்ன வயசுக்கு அப்புறம் பாட்டு தாலாட்டு பாடி அம்மா தூங்க வச்சதுக்கு அப்புறம் என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபேன் வேற போட்டுட்டோமா, நிறைய ஃபேன் போட்டோம், குழு குழுன்னு வேற வெயிலாம் தெரியாது இருக்கும். பால் சீலிங் வேற போட்டோமா, ஜாலியா இருக்கு. நல்லா என்ன செய்வாங்க, சரி அவங்களுக்கு தூங்கட்டும், தூங்குகிறவர்கள் தூங்கட்டும், அவர் யாரும் தொந்தரவு வேண்டாம், நாங்க போட்டு பிரசங்கத்தை பண்ணுவோம். ரைட். இப்ப பாருங்க, சிறைச்சாலையில 16 பேர் தூங்காம நிக்கிறானுங்க. பேதுரு நல்லா தூங்குறார். யார்கிட்ட கத்துக்கிட்டது? அங்க கத்துக்கிட்டது இங்க வேலை செய்யுது. அல்லேலூயா. அப்படி இருக்கணும் ஆளுக்கண்ணா. அவர் இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. அவரை விட நான் என்ன பெரியாரு? ஒண்ணு கடந்து துடிச்சு தூங்கலாம கடந்து என்ன பண்ண போறீங்க? நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். தூங்காதீங்கன்னா நிறைய நேரத்துல பிரசங்கம் பண்ணுவேன். இப்ப நான் சொல்றேன், பிரச்சனை உச்சது கட்டமா போகுதுன்னு வச்சுங்க, நல்லா ஒரு பிடி நல்லா ஃபுல்லா எதையும் யோசிக்காம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா சாப்பாட்டு மேல வைங்க, படுங்க. ஆண்டவரே சோத்திரம் யெகோவாயிரேன்னு சொல்லிட்டு நினைஞ்சிருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குங்க. அல்லேலூயா. அதுதான் பாஸ்டர் வர மாட்டேது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. வரணும். நமக்கு அந்த பிராக்டிஸ்ல பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம்மை தட்டி எழுப்புவதாக. ஹalleluya. அந்த சொல்லுங்க ஹalleluya. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிருக்கிற ஆண்டவரையா, அவர் உன்னை கைவிட மாட்டார். சகோதரி, என்ன நடந்துற போகுது? என்ன நடந்துற போகுது? போன வாரம் சர்ச்சை முடிச்ச உடனே கண்ணு தாரையா அழுதுட்டு ஒரு சகோதரி நாங்க ஆக்குறது. நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் நான் செத்துடலான்னு இருக்கேன் பாஸ்டர், மருந்து வேணுமாமா இல்ல கயிறு வேணுமாமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. நான் தான் என் கையால ஞானசனம் கொடுத்து சாவத்துக்காக ஞானசனம் கொடுத்தா அப்பயே சொல்லியிருந்தேன் 1/2 மணி நேரம் பிடிச்சி அமைக்க இருப்பேன். அவங்க மேல போயிருப்பாங்க, நான் உள்ள போயிருப்பேன். சாகரத்துக்காகவே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. பிரச்சனைகளை பல விதமா ஃபேஸ் பண்ணலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஜெயிக்கலாம், இல்ல அதை ஜம்ப் பண்ணலாம், அல்லது கடந்து போகலாம். எப்படி நிறைய வழிகள் இருக்குது பிரச்சனைகளை. தேவனான உங்களை சிங்கத்தை சிம்சோன் எப்படி நேருக்கு நேராய் சந்தித்ததை கடித்து போட்டு முன்னேறி போனானோ அதுபோல வீரர்களாய் வீராங்கனைகளாய் விசுவாசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கரங்களை தியானம் சொல்லுவோம். காரணம் அவரோ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அதை இப்படி போட்டு படிங்க, பிரச்சனையை காட்டிலும், சிங்கத்தை காட்டிலும், நெருப்பை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க ஹalleluya. அக்கினி சூளையை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். என்ன நடந்து விட போகிறது? வாய் திறந்து போய் சொல்லுங்க, என்ன நடந்துற போகுது? யெகோவா ஈரே இருக்கிறார். சொல்லுங்க பாருங்க. சில பேர் தூக்கம் தொண்டை அடைக்குது.